الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل الكتاب وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக அல் குர்ஆனை வழங்கியிருக்கின்றான். மனிதனுடைய உள்ளுணர்வுகளை, அவனுடைய செயல்பாடுகளை, அவனுடைய எண்ணங்களை அத்தனையும் உண்டுவிடாமல் நேர்த்தியாக அறிந்திருக்கின்றவனாக அல்லாஹ் இருக்கிற காரணத்தினால் அவனை சரியான வழியில் நடத்தி செல்வதற்காக இந்த குர்ஆனையும் இந்த குர்ஆனை செயல் வடிவில் நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார். அவர்கள் இந்த குர்ஆனுடைய போதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தருணத்தில் அன்றைய மக்களுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அது ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்கள் இறைப்பணி செய்கிற போது அந்தந்த காலத்தவர்கள் அந்த இறை தூதர்களுடைய பணியை, அவர்களுடைய சித்தாந்தத்தை, கோட்பாட்டை, பிரச்சாரத்தை எதிர்க்கத்தான் செய்திருக்கின்றார்கள். எதிர்ப்பு பலவிதமாக இருந்திருக்கின்றன. நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன், மனிதன் கடவுளுக்குத்தான் அடிமை, மனிதனுக்கென்று அகங்காரம், ஆணவம், பெருமை இது எதுவுமே இருக்கக்கூடாது, சக மனிதனையாக எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்கிற இந்த நெறிமுறை மீறப்படுகிற போது அதை சரி செய்வதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு தூதர்களுடைய வாழ்க்கையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு நீண்ட நெடிய உரையாக அது அமைந்துவிடும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில செய்திகளை மட்டும் நாம் இங்கு கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு முன்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு அத்தியாயம் முழுக்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவருடைய வரலாற்றை. அந்த வரலாற்றை முடிக்கிற போது லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், இந்த இறை தூதர்களுடைய வரலாற்றில் அறிவுள்ள மக்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் முடிக்கிறார். மா கான ஹதீஸை யுஃப்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதை வ தஃஸீல குல்ல ஷை. ஏன் படிப்பினை இருக்கிறது? இது புனையப்பட்ட வரலாறு அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட கதை அல்ல. இது முன்னர் வாழ்ந்த சமூகத்தினுடைய அத்தனை செய்திகளையும் உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையான செய்தி, உண்மையான வரலாறு. இது வ தஃஸீல குல்ல ஷை, எல்லா செய்திகளையும் தெளிவாக விளக்கக்கூடியது, எல்லா பிரச்சனையும் தெளிவுபடுத்தக்கூடியது.
வஹுதன் வரஹ்மத்தல்லி கௌமி யுக்மினூன். இது வழிகாட்டக்கூடியதாக நம்பிக்கையாளர்களுக்கு அருளாக இந்த வரலாறு இருக்கிறது என்று அல்லாஹ் யூசுப் நபியுடைய வரலாற்றை முடிக்கிற போது சொல்கிறார். வரலாறு என்பது குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறு புனையப்பட்ட வரலாறு அல்ல, அது உண்மையான வரலாறு. அந்த வரலாற்றில் அதை ஊன்றி படிக்கின்றவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு நிச்சயமாக படிப்பினைகள் இருக்கிறது என்பதை யூசுப் நபியினுடைய வரலாற்றை சொல்லிவிட்டு அல்லாஹ் இதை முடிக்கின்றான். இப்படித்தான் ஒவ்வொரு இறை தூதர்களுடைய வரலாறு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிற போது ஒவ்வொரு இடங்களிலும், அதாவது பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தவைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படக்கூடிய அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன் மக்களை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். தன் இனம் சாராதவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். தன் இனம் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும், தான் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற சர்வாதிகாரம் மனப்போக்கு கொண்டவனாக, அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டவனாக ஃபிரௌன் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது 2ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறான். இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் யஸூமுனக்கும் சூஅல் அதாப் யுதப்பிஹூன அப்னாக்கும் வயஸ்தஹ்யூன நிசாக்கும் வஃபீ ذாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அதீம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். நபியே மூசாவே, நீங்கள் நினைத்து பாருங்கள். இது மூசாவுக்கு சொன்னது. மூசாவை நினைத்து பாருங்கள். மூசாவுக்கு சொன்னதை நபிக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மூசாவுக்கு என்ன சொன்னான்? உம்முடைய சமூகத்தை நோக்கி கேளுங்கள். என்னுடைய சமூகமே, இஸ்ராயல் சமூகமே, நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌன் வகைராக்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம். என்ன ஃபிரௌன் வகைராக்களிடமிருந்து அல்லாஹ் இஸ்ராயல் சமூகத்தை காப்பாற்றினான்? யஸூமுனக்கும் சூஅல் அதாப், அவர்கள் உங்களை கர்ண கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள், கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கொடுமை என்று சொன்னால் போகிற போக்கில் கொடுமைக்கு ஒரு வரையறை இலக்கணம் சொல்லாமல் போய்விட்டால் சிறியது கூட கொடுமையாகத்தான் பார்க்கப்படும். ஆனால் நடந்த கொடுமையை அல்லாஹ்வே தன்னுடைய வார்த்தையால் சொல்கிறான். யுதப்பிஹூன அப்னாக்கும் வயஸ்தஹ்யூன நிசாக்கும், அவர்கள் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை பலியிட்டார்கள், நரபலி கொடுத்தார்கள், கொலை செய்தார்கள், பெண்களை கேவலப்படுத்தினார்கள், பெண் இனத்தை இழிவுபடுத்தினார்கள் என்று அவர்கள் செய்த கொடுமையை அல்லாஹ்வே வார்த்தையால் செய்கிறான், விவரிக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் வஃபீ ذாலிக்கும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அதீம், இந்த கொடுமையை இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான், இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இந்த சோதனையில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த சோதனையிலிருந்து காப்பாற்றினான். அப்போ ஃபிரௌனுடைய இந்த கொடுமை அல்லாஹ் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். ஃபிரௌனுடைய கொடுமைக்கு அல்லாஹ் முடிவு கட்ட வேண்டும் நினைக்கிறான். ஃபிரௌனுடைய கொடுமை என்ன? சாகும் வரை அவன் தன்னை கடவுளாக கருதி கொண்டிருந்தான். சாகும் வரை தான் தான் இந்த ஆட்சியை நீடிக்க வேண்டும், தன்னை எதிர்த்து எவனும் கிளம்பிவிடக் கூடாது, தனக்கு இருக்கிற அதிகாரம் பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக அதற்கு எவைகளெல்லாம் தடைகளாக இருக்குமோ அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தான். அதில் இரக்கம் காட்டாமல், மனிதனாக நடந்து கொள்ளாமல், காட்டுமிராண்டித்தனத்திற்கு உச்சத்திற்கே போய் யாரையெல்லாம் எதிரி என்று நினைக்கிறானோ, யாரெல்லாம் எதிரிகளாக கட்டமைக்கப்படுகிறதோ அவர்களையெல்லாம் கொன்று குவித்தான். அதனுடைய விளைவுதான் இஸ்ராயல் சமூகத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை துடிக்க துடிக்க அவர்களை அறுத்து பலியிட்டான். அல்லாஹ் தபஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி, யுதப்பிஹூன அப்னாக்கும், தபஹ் என்று சொன்னால் கழுத்தில் கத்தியை வைத்து அறுப்பதுக்குத்தான் தபஹ் என்று பொருள். இப்படி அவர்களை நரபலி கொடுத்தான். அந்த குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை, பெண்களை கேவலப்படுத்தினான். அப்ப இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமா? இல்லை, இது ஒரு பெரிய அநியாயம். இந்த அநியாயத்திற்கு யார் முடிவு கட்டுவது? அல்லாஹ் அதற்கு ஒரு திட்டம் போடுகிறான். அல்லாஹ்வுடைய திட்டம் அது இவன் போடுகிற திட்டத்தை விட அது மிக சிறந்த ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் கைருல் மாக்கிரீன். அல்லாஹ்வுடைய திட்டம் என்ன? அந்த பனு இஸ்ராயில் சமூகத்திலேயே ஒரு ஆண் குழந்தையை பறக்க வைக்கிறான், மூசா என்கிற குழந்தையை.
மூசா என்கிற குழந்தையை அவருடைய தாய் பெற்றெடுத்ததற்கு பிறகு அவள் அஞ்சி நடுங்குகிறாள். ஐயோ, இந்த ஃபிரௌன் உயிரோடு இருக்கும் போது எனக்கு இந்த ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். இந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன், எப்படி பாதுகாக்கப் போகிறேன், வழி தெரியவில்லை என்று அந்த தாய் அப்படியே பதவதைக்கின்றார். அல்லாஹ் அந்த தாயினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுகிறான், அனிக்தி ஃபீஹி ஃபி தாபூத் ஃபல்யக்தி ஃபீஹி ஃபில் யம் ஃபயுல்கிஹில் யம் பிஸ்ஸாஹில் யஹுது அதுவுல் லி வ அதுவுல் லஹு. ஃபிரௌனுடைய மூசாவுடைய தாயை பார்த்து மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் உள்ளுணர்வை ஏற்படுத்துகிறான். அதுவும் ஒரு வஹீனுடைய வெளிப்பாடு. அந்த தாய்க்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், உள்ளுணர்வை ஏற்படுத்தி இந்த பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பொட்டிக்குள் வைத்து அடைத்து அதை நைல் நதியிலே போட்டுவிடு. அந்த நைல் நதி யஹுதுஹு பிஸ்ஸாஹில் ஃபயுல்கிஹி ஸாஹில், அந்த நைல் நதி அதை எடுத்து கொண்டு போய் கரையிலே கொண்டு போய் அதில் சேர்த்து விடும். அது என் வேலை, போட வேண்டியது உன் வேலை, போட்டுவிடு என்று அல்லாஹ் சொன்னான். அதை போன்று அந்த தாய் அந்த குழந்தையை பொட்டியில் வைத்து போட்டால் அது அந்த பொட்டி கரையில் ஒதுங்கியது. அந்த கரை ஃபிரௌனுடைய மாளிகையின் அந்த புறமாக இருந்தது. அந்த கரை ஒதுங்கிய அந்த பெட்டியை ஃபிரௌனுடைய மனைவி அந்த கொடுங்கோலோடு மனைவியாக கடைசி வரை அத்தனை கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த நம்பிக்கையாளனாக அந்த ஆசியா என்கிற அந்த பெண், ஃபிரௌனுடைய மனைவி, சொர்க்கத்தின் தலைவி, அவர்கள் அந்த பெட்டியை பார்த்து அந்த பெட்டியை எடுக்க சொல்கிறார்கள். பெட்டிக்குள் குழந்தை இருக்கிறது. அந்த ஆசியாவுக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தையை நாம் வளர்ப்போமே என்று கணவனிடம் சொல்கிற போது ஃபிரௌன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஃபிரௌனும் ஆசியாவும் சேர்ந்து அந்த ஆண் குழந்தையை வளர்க்கின்றார்கள். ஃபிரௌனுடைய மாளிகையில் தான் மூசா வளர்கிறார். ஃபிரௌனுடைய மாளிகையில் மூசா வளர்கிறார். மூசா வளர்ந்ததற்கு பிறகு ஒரு பருவத்தில் எல்லா மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய சில செயல்கள் மூசாவிடத்திலும் இருந்தது. அவர் வளர்ந்து இளைஞனாக இருக்கிற போது இஸ்ராயல் சமூகத்தை சார்ந்தவருக்கும் ஃபிரௌனுடைய சமூகத்தை சார்ந்த கிப்திக்கும் இடையிலே தகரா நடக்கிறது. இருவர் சண்டை போடுகிறார்கள். சண்டையை விலக்க போனவர் விலக்குகிற நேரத்தில், அதாவது எசக்கு பிசகாக அது ஃபிரௌனுடைய வம்சத்தை சார்ந்தோடைய அந்த மனிதன் மீது கைப்பட்டு அவன் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு விடுகிறான். ஆஹா, எதிர்பாராத ஒன்று நடந்து விட்டது என்று அஞ்சு நடுங்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை விட்டு அவர் பயந்து வெளியே ஓடுகிறார். மதியன் என்கிற நகருக்கு போய்விடுகிறார். மதியன் என்கிற நகரில் இருக்கும் போதுதான் அல்லாஹ் மூசாவுக்கு என்ன செய்கிறான், அறிவிப்பு செய்கிறான். மூசாவே, நீ ஓடி வந்துட்ட, அங்க ஃபிரௌனுடைய அழிச்சாட்டியம் சொல்லிடங்காத அளவிற்கு கொடுமை தாண்டவமாடுகிறது. ஆதலால் இதுஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீ ஃபிரௌனிடத்தில் போய் அவன் கொடுமையை எடுத்துரைத்து இந்த அநியாயம் கூடாது, அக்கிரமம் கூடாது என்று அவனுக்கு நீ எடுத்து கூற வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சொல்லை மூசா நபி கேட்டு ஆக வேண்டும். தன்னை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படி இருக்கிற போது அதை மறுக்க முடியாது. ஆனாலும் மூசாவிற்கு பயம் ஏற்பட்டது. என்னால் சரளமாக ஃபிரௌனிடத்திலே போய் நீ சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துரைக்க முடியாது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜ்அல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அகி உஷ்துது பிஹி அஸ்ரி வஅஷ்ரிகு ஃபி அம்ரி. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வே, எனக்கு தட்டு தடுமாறி பேசுகிற அந்த நிலைதான் எனக்கு இருக்கிறது. சரளமாக பேசுகிற வாய்ப்பு எனக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. எனவே என்னுடைய நாவில் இருக்கிற முடிச்சை அவள் என் உள்ளத்தில் விசாலமாக்கு. எனக்கு ஒரு 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 மந்திரியை, எனக்கு ஒரு துணையை, என் சகோதரன் ஹாரூனை எனக்கு நீ ஏற்படுத்து, நான் அவனிடத்தில் போய் பேசுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசாவையும் ஹாரூனை அனுப்புகிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா லஅல்லஹு யததக்கரு யக்ஷா. போய் டாம் டீவின் ரமான் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நளினமாக வார்த்தை செறிவோடு ஃபிரௌனுடைய அக்கிரமத்தை, அநியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி நீ எடுத்து சொல்கிற போது
லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அவன் நீ சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் திருந்தலாம், படிப்பினை பெறலாம், அல்லது பயப்படலாம், என்னை அஞ்சலாம் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூனையும் ஃபிரௌனிடத்திலே அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி அனுப்பி வைக்கிற போதுதான் ஃபிரௌனுக்கு ஆத்திரம் பொங்கி எழுந்தது. ஏ மூசா, உன்னை வளர்த்தது நான், இங்கு நீ ஒரு கொலையையும் செய்துவிட்டு தப்பித்து ஓடி திரும்ப வந்து எனக்கே நீ அறிவுரை கூறுகிறாயா என்று ஃபிரௌன் மூசாவை பார்த்து பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதை சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டிய விதத்தில் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஃபிரௌன் அதை ஏற்கவில்லை. நான் தான் அந்த ரப்புக்கும் அலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள், ஆணவத்தின் உச்சத்திற்கே போய் தன்னை கடவுள் என்று சொன்னான். நான் தான் விஸ்வகுரு, நான் சொல்வதுதான் என்று அன்றைக்கே ஃபிரௌன் சொன்னான். அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் இவர் எடுத்து வைத்த எந்த கருத்தையும் செவிமடுத்து கேட்க தயாரில்லை. அவரை எதிர்கொள்வதற்கு தயாரானான். என்ன காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்கிற போது மூசா சொல்கிற செய்தியை உண்மை என்று ஏற்க தயாரில்லை. அது பொய் என்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டுமோ அத்தனையும் அவன் கையில் எடுத்தான். ஆனாலும் கூட இறை தூதர்களை அல்லாஹ் பல நேரங்களில் அவர்கள் இறை தூதர்கள் தான், சுயமாக எதையும் சொல்லவில்லை, செய்யவில்லை என்பதை எதிரிகளுக்கு புரிய வைப்பதற்காக சில அற்புதங்களை அல்லாஹ் அனுசரிக்கிறான், காட்டியிருக்கின்றான் இறை தூதர்கள் வழியாக. அப்படிப்பட்ட அற்புதங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக ஃபிரௌனுக்கும் காட்டப்பட்டது. என்ன அற்புதங்கள்? மூசாவுடைய பிரச்சாரத்தை ஏற்கவில்லை. அவன் இன்னும் அதிகமாக தன்னுடைய அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு திரும்பினார்கள். மிகப்பெரிய பஞ்சம் ஃபிரௌனுடைய ஆட்சியில் ஏற்பட்டது. எப்படிப்பட்ட பஞ்சம் ஏற்பட்டது? அந்த எகிப்தில் செழித்து வளர்ந்த பயிர்களை எல்லாம் ஒரு வினாடியில் அல்லாஹ் அழித்து விட்டான். எப்படி அழித்தான்? அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை அனுப்பினான். வெட்டுக்கிளிகள் அந்த பயிரினுடைய கதிர்களை வெட்டி வெட்டி கீழே சாய்த்தன. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்கிறான்? இது நஜ்ஜைனாக்கும் வலகத் ஆத்தீனா மூஸா ஃபஅர்ஸல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் லஃபாதிஅ வத்தம ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத்தின் ஃபஸ்தக்பரு வ கானு கௌம முஜ்ரிமீன். அல்லாஹ் சொல்கிறான் 7ஆம் அத்தியாயம் 133ஆம் வசனம். என்ன சொல்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வலகத் ஆத்தீனா மூஸா 9 ஆயாத்தின் பையினாத், மூசாவிற்கு 9 அத்தாட்சிகளை நாம் வழங்கினோம். 9 அற்புதங்கள். மூசா நபிக்கு 9 அற்புதங்களை நாம் வழங்கினோம். ஃபஸ்அல் பனி இஸ்ராயில் ஆயாத்தின் பையினாத் ஃபஸ்அல் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயீலத்தில் போய் நீர் கேளுங்கள். இது ஜாஅஹும் ஃபகாலஹு ஃபிரௌன் இன்னி லஅظுன்னுக யா மூசா. 9 அத்தாட்சிகளை வைத்து ஃபிரௌனிடத்தில் மூசா எவ்வளவு பேசி பார்க்கிறார். இது ஒரு அத்தாட்சி, அது ஒரு அத்தாட்சி என்றெல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறார். ஆனால் ஃபிரௌன் அதை ஏற்க தயாராக இல்லை. லஅظுன்னுக யா மூசா மஸ்ஹூரன், உனக்கு ஏதோ பைத்தியம் முடித்து விட்டது, மூளை குழம்பி போய்விட்டது, நீ ஏதோ சூனியம் செய்யப்பட்டவரை போன்றிருக்கிறாய் என்று மூசாவை பார்த்து ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹ் இந்த 9 அத்தாட்சிகளின் வாயிலாக ஃபிரௌனை மூசா வழியாக வழிக்கு கொண்டு வர பார்த்தான். எதுவும் நடக்கவில்லை. பஞ்சத்தை எப்படி ஏற்படுத்தினான்? வெட்டுக்கிளிகளை அனுப்பினான். மிகப்பெரிய அளவுக்கு புயலை அனுப்பினான். ஃபஅர்ஸல்னா அலைஹிம் தூஃபான், ஒரு மிகப்பெரிய புயலை அனுப்பினான். வல் ஜராத், வெட்டுக்கிளி அனுப்பினான். வல் கும்மல், பேனை அனுப்பினான். வல் லஃபாதிஅ, தவளையை அனுப்பினான். வத்தம, இரத்தத்தை, எல்லாத்தையும் அல்லாஹ் அனுப்பினான். இதெல்லாம் எப்படி அனுப்ப முடியும்? அல்லாஹ் படைப்படையாக அனுப்புகிறான். சாதாரண மனிதனுக்கு பேன் உண்டு, ஆனால் அது பேன் பெருநோயாக ஆகி மனிதனை சாவடிக்கிற நோயாளியாக ஆக்கக்கூடிய அளவிற்கு அது வந்துவிட்டால் அது ஆபத்து தான். அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட தண்டனை, வழங்கப்பட்ட தண்டனை. அது மாதிரி அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை வைத்திருக்கிறான். வெட்டுக்கிளியே வினையாகி போய்விட்டது, புயலை வினையாக்கினான். அதை போன்று தவளைகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடின.
அந்த தவளைகளை அடித்து நொறுக்குவதற்காக வேறொரு பிராணி அல்லாஹ் உற்பத்தி செய்தான். மொத்த நீர்நிலையுமே ரத்தமாக மாறிவிட்டன. இப்படி எங்கு பார்த்தாலும் இந்த சோகம் மிகைத்து தாண்டவமாடியது. இதையெல்லாம் பார்த்து ஃபிரௌன் திருந்தவில்லை. நான் தான் ரப்புக்கும் அலா, நான் தான் இறைவன், நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்று தன்னுடைய அக்கிரமத்தை அவன் நிறுத்தி கொள்ளவே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த ஃபிரௌன் படையை திரட்டி கொண்டு மூசாவை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். மூசா உயிரோடு இருந்தால் நம்முடைய அரசாட்சிக்கு, நம்முடைய அதிகாரத்திற்கு அது நிச்சயமாக கேடாய் முடியும் என்று முடிவு செய்து படை திரட்டி மூசாவை ஏற்றுக்கொண்ட இஸ்ராயல் சமூகத்தையும் அழிப்பதற்காக புறப்பட்டான். மூசாவும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் அழைத்து கொண்டு அவர் ஓடுகிறார். நீல் நதி குறுக்கிடுகிறது, கடல் குறுக்கிடுகிறது. கடல் குறுக்கிடுகிற போது அவர் பயப்படுகிறார். அல்லாஹ், மூசாவே நீ பயப்படாதே, லா தகஃப், நீ பயப்படாதே, ஃபல்பி அசாக்கல் பஹர், உன் கையில் இருக்கிற தடியால கடலை அடி என்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார். கடல் இரண்டாக பிளந்தது. மூசாவும் அவரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் இஸ்ராயல்களும் ஓடினார்கள். ஓடி தப்பித்து கரையேறுகிற போது ஃபிரௌனும் படையும் அவர்களை விரட்டி கொண்டு அவர்களும் வழிவிட்ட கடலில் கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தப்பித்தார்கள். இவர்கள் அல்லாஹ் மூழ்கடிக்க வைத்தான். இவர்களை சாகடித்தான். ஃபிரௌனையும் சாகடித்தான். ஃபிரௌனோடு சேர்ந்த படையினரையும் அல்லாஹ் சாகடித்தான். அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கிறான், சொல்லிவிட்டு தான் சொல்கிறான், உம்மை வெஜ்ஜைனாக்க ஃபிரௌனே, உன்னையும் வனஜ்ஜைனாக்க, உன்னையும் ஒபி பதனிக்க, உன்னுடைய உடலையும் நாம் என்ன செய்வோம், காப்பாற்றினோம். அவ்வளவு பெரிய பிரளயத்தில் எல்லோரையும் அல்லாஹ் கடலை மூழ்க வைத்து சாகடித்தான். ஃபிரௌனையும் கடலை மூழ்கடித்து சாகடிக்க வைத்தான். எப்போது சாகடிக்க வைத்தான்? கரை சேர்த்ததற்கு பிறகு சாகடிக்க வைத்தான். கரைக்கு வந்ததற்கு பிறகு அங்கு இருக்கிற மக்கள்லாம் பார்க்கிறார்கள், ஆஹா, இந்த ஃபிரௌன் இதில் மூழ்கடிக்கப்பட்டு இவன் கரையேற்றப்பட்டிருக்கிறான், இவன் நிச்சயமாக செத்து போவான் என்றெல்லாம் மக்கள் புரிகிற நிலைக்கு அவனை கொண்டு வந்து அல்லாஹ் கரை சேர்த்துத்தான் பிறகு அவனை சாகடித்தான். அப்போ இருக்கின்றவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, இவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக அக்கிரமக்காரனாக ஆணவக்காரனாக இருந்த ஃபிரௌனும் கூட அழிக்கப்படுவான் என்பதை அன்றைக்கு இருந்தவர்களுக்கு காட்டிவிட்டுத்தான் அல்லாஹ் ஃபிரௌனுடைய உயிரை கைப்பற்றினான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வழியாக மிகப்பெரிய கொடுங்கோலன் ஃபிரௌனுக்கு என்னென்ன வகையில் அவனுடைய அக்கிரமத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் குரல் கொடுத்து பார்த்தார்கள். என்ன குரல் கொடுத்தார்? அவர் சொன்னது ஒன்றுதான், இஸ்ராயல் சமூகத்தை கொடுமைப்படுத்தாதே, அவர்களை அநியாயமாக கொலை செய்யாதே, நரபலி கொடுக்காதே, ஃபாரிஸில் மானா பனி இஸ்ராயில், இஸ்ராயல் சமூகத்தை என்னோடு அனுப்பிவிடு என்றுதான் குரல் கொடுத்தார். ஆனால் அதை அவன் ஏற்கவில்லை. தன்னுடைய அதிகார மமதையில் சிறுபான்மை சமூகமாக இருக்கின்றவர்களை அழித்து ஒழித்து விட வேண்டும், ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த கொடுங்கோலன் ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். அல்லாஹ் இந்த உலகத்திற்கு முன்னுதாரணமாக கொடுங்கோலர்களுக்கு அழிவு இருக்கிறது என்பதை முன்னுதாரணமாக காட்டியிருக்கின்றான். எப்போதெல்லாம் இறை தூதர்கள் எதிரிகளோடு மல்லுக்கின்றி இறை செய்தியை நிலைநிறுத்துகிற போது, அவர்களுக்கு வகையான சோர்வு எடுப்புகிற போது அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் 12ஆம் அத்தியாயம் 110ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இஸ்தைஅஸர் ருசுல் வதன்னு அன்னஹும் கத் குதிபு, எப்போதெல்லாம் இறை தூதர்கள் நிராசை அடைகின்றார்களோ, வதன்னு அன்னஹும் கத் குதிபு, நாம் நிச்சயமாக இறை தூதர்கள் இல்லை என்று எதிரிகளால் பொய்ப்பிக்கப்பட்டு விடுவோம் என்கிற நம்பிக்கை வருகிறதோ, ஜாஅஹு நஸ்ருனா, அப்போது அந்த இறை தூதர்களுக்கு நம்முடைய உதவி நிச்சயமாக என்ன செய்யும், வந்துவிடும். ஃபனுஜ்ஜிய மன் நஷா, நாம் நாடுகின்றவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். கடைசி நேரம் ஃபிரௌனுக்கும் மூசாவுக்கும் ஏற்பட்ட அந்த நிலை இருக்கிறதே, அது கண்ணுக்கு முன்னால் மரணத்தை பார்க்கிற ஒரு தருவாய். மூசாவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும், ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகிறான், எதிரிகளை அழிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? நுஜ்ஜிய மன் நஷா, நாடியோர்
காப்பாற்றப்பட்டனர், நாடியோர் காப்பாற்றப்பட்டனர். வலா யருத்து வலா யுரத்து பாசுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன். அநியாயக்கார குற்றம் இழைக்கின்ற சமூகத்திற்கு நம்முடைய தண்டனை நிறுத்தப்படாது என்று அல்லாஹ் 12ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஆக இப்படிப்பட்ட இறை தூதர்களுடைய வரலாற்றில் அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த கொடுங்கோலர்களை எதிர்த்தும் இறை தூதர்கள் பணி செய்திருக்கிறார்கள். இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவர்கள் நம்பிக்கை இழக்கிற நேரத்தில், எதிரிகளுடைய அடக்குமுறையை தாக்குப்பிடிக்க முடியாத நேரத்தில், நம்பிக்கை இழக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாறு நிச்சயமாக நமக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. புரிந்து செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை முன்னையும் ஆக்கியருவானாக. வாகர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வரலாறு நெடுகிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கொடுங்கோலர்கள் அதிகாரத்தை சாகுமறை சுவைப்பதற்காக அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். என்ன கொடுங்கோலர்களாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தான், அவர்களுக்கும் அழிவு நிச்சயமாக இருக்கிறது என்பது வரலாறு நிரூபித்திருக்கிறது. வரலாறு அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி இருக்கிறது. சென்ற நூற்றாண்டின் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த நூற்றாண்டின் வரலாற்றை எடுத்து பார்த்தாலும், ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த கொடுங்கோலர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அதுதான் மனித சமூகத்திற்கு பாடமாக இருக்கிறது. ஹிட்லரை பற்றி சொல்வார்கள், முசோலினியை பற்றி சொல்வார்கள். எல்லாம் கொடுங்கோலர்களுக்கு உதாரணமாக எப்படி அழிந்தார்கள், வீழ்ந்தார்கள். நிச்சயமாக வீழ்ச்சி என்பது கொடுங்கோலர்களுக்கு உண்டு. ஃபிரௌனை விட தன்னை விஸ்வகுரு என்று உலகத்தில் சொல்லிக் கொண்டவர் யாரும் இருக்க முடியாது, மோடியை தவிர. மோடி இப்போது என்ன விஸ்வகுரு என்று தன்னை சொல்கிறார். மோடி 2016 இந்தியாவுடைய பிரதமராக வந்ததற்கு பிறகும் சரி, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, அவர்களுடைய சிந்தனை அந்த ஹிட்லருடைய சிந்தனை தான். தங்களுடைய அதிகாரத்திற்கு எதிராக எந்த இனம் எழுந்தாலும் அவர்களை பொது எதிரியாக கட்டமைத்து அவர்களை உண்டு இல்லை என்று ஆக்குவதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய அதிகாரம் ஆட்சியில் அதுதான் நடைமுறையில் இருந்திருக்கிறது. குஜராத் மாடல் என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதை மாடலாக்கினார்கள்? குஜராத்தில் எது கட்டமைத்து விடப்பட்டதோ சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக, அதை இந்தியா முழுக்க கட்டமைப்பதற்கு குஜராத்தை மாடலாக்கினார்கள். அதான் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து பசுபாதாப் என்கிற அந்த அரக்கர்கள் மூலமாக சிறுபான்மையினர்கள் நசுக்கப்பட்டார்கள். அதிலும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டுதான் இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்கள் ஆங்காங்கே அடித்து நொறுக்கப்பட்டன. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய அதிகார நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய் திறப்பது இல்லை என்கிற மௌனிச்சாமியாக விஸ்வகுரு தன்னை காட்டிக் கொள்கிறார். அது அப்படியே தொடர்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எதிராக வரக்கூடிய பொது எதிரியாக சிறுபான்மையினரை முன்னிறுத்துவதற்காக என்னென்ன உண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டே வந்தார்கள். சிஏயை தூக்கினார்கள், முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த நாட்டில் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், எப்படி நாங்கள் விரும்புகிறோமோ அப்படித்தான் நீங்கள் உடை உடுத்த வேண்டும், நீங்கள் இந்தியர்களாக இருப்பதற்கே தகுதி இல்லை, மூன்றாம் தர குடிமக்களாக இருந்துவிட்டு போங்கள் என்று சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கிற குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து பார்த்தார்கள். பிறகு புல்டோசர் கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு பார்த்தார்கள். எல்லாவற்றிலுமே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு வகையில் எதிர் பதிலடி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எதையும் முழுமையாக அவர்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போது குடியுரிமை சட்டம் கொண்டு வந்து
உனக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்வதை விட மொத்தத்தில் ஓட்டுரிமையே இல்லாமல் ஆக்கிவிட்டால் எல்லாம் சாதித்து விடலாம் என்று அந்த அநியாயத்தை அரங்கேற்றி பார்த்தார்கள். இப்ப அதுவும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இப்ப அதுவும் மக்களிடத்தில் எடுபட்டு விடாமல் இருப்பதற்காக அடுத்த கட்டமாக என்ன செய்வது? அதற்கு ஒரு எதிராக மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு ஆளுகின்றவர் எவராக இருந்தாலும், பிரதமரிலிருந்து ஒரு சாதாரண எம்சி வரைக்கும் உள்ளவன் தவறு செய்தால் அவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டாலே அவன் நிச்சயமாக 3 மாத காலம் ஜெயிலுக்கு போய்விட்டாலே அவன் பதவி பறிக்கப்படும். பிரதமரானாலும் சரி என்று ஒரு சட்டத்தை, மசோதாவை, இது நிச்சயமாக ஜெயிக்கப் போவதில்லை. அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் மேலவையிலும் கீழவையிலும் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரித்தால் மட்டும்தான் ஒரு அரசியல் சாசன சட்டத்தை திருத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இப்படி கொண்டு வந்து எப்படியாவது இருக்கிற எதிர்கட்சியை சார்ந்த ஆளுகிற முதலமைச்சர்களை உள்ளே பிடித்து போட்டு விட்டால் மொத்த இந்தியா நம்முடைய கைக்கு வந்துவிடும். பிறகு இந்துத்துவாவை, இந்து ராஜ்யத்தை இந்தியாவில் நிலைநிறுத்தி விடலாம் என்கிற இந்த மனநிலையில் பிரதமர் மோடியும் அவருடைய எடுபடி அமித்ஷாவும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எதற்காக? இந்த ஓட்டு திருட்டை மறைப்பதற்காக. தன்னை ஓட்டு திருடன் என்று மக்கள் எல்லாம் இன்றைக்கு புரிய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை மறைப்பதற்காக மொத்த அதிகாரத்தையும் நாம் மட்டுமே சுவைக்க வேண்டும், நமக்கு கீழ் மற்றவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலைக்கு ஒரு மிகப்பெரிய மரநடியாக இந்த ஓட்டு திருட்டு வந்து நிற்கிறது. இதை திசை திருப்பதற்காக இப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூட்சுமத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கட்டத்தில் தகர்ப்பான், தகர்த்தெறிவான் என்பதற்கு மூசா, ஃபிரௌன் அவர்களுடைய இந்த வரலாறு நமக்கு சான்றாக இருக்கிறது. அதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த அக்கிரமக்காரர்கள் உலகில் எங்கிருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இஸ்ரேலில் இருந்தாலும் சரி, அப்பாவிகளுக்கு எதிராக கொடுங்கோன்மையை கட்டமைத்து விடக்கூடிய இந்த அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ்வே நீதான் அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வினாடியும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.